ஏறிட்டு இருக்கு, நீ பாத்துட்டு சும்மா நின்னுட்டு இருக்க. மாப்பிள்ளை தலையில தட்டு. அவர் தலையில எங்க தட்டு? என் கையில தான் இருக்கு தட்டு. அட என்னம்மா நீ நேரம் கட்ட நேரத்துல காமெடி பண்ணிக்கிட்டு, இதுக்கெல்லாம் யாரும் சிரிக்க மாட்டாங்கம்மா. மாப்பிள்ளைக்கு பொறையாருது இல்ல, மாப்பிள்ளை தலையில ஓங்கி தட்டு. ஆஹா, மாப்பிள்ளை வாயில இருந்து ரத்தம் வந்துருச்சு அப்படின்னா பொண்ணு புடிச்சு போயிருச்சுன்னு தான் அர்த்தம். அப்புறம் என்ன சம்பந்தி, சட்டு புட்டுல தட்ட மாத்திர வேண்டியது தானே. என்ன மாப்பிள்ள கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு, அதான் வாயில இருந்து ரத்தம் வந்துருச்சுல, அப்புறம் எதுக்கு கண்ணை கச்சிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல கண்ணை தொடச்சுக்கிட்டு நல்ல பிள்ளையா லட்சணமா இருங்க. அட என்ன மாப்பிள்ள, நான் என்னமோ பொண்ணு மாதிரி என்னையே மறைச்சு மறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. பக்கத்துல தானே பொண்ணு இருக்கு, முதல்ல அவளை பாருங்க. அதானே அண்ணா, பொண்ணை பாருங்க. ஆஹா, என்ன ஆச்சரியமா இருக்குது. கில்லாதான் ரத்தம் வரும்னு சொல்லுவாங்க, மாப்பிள்ளைக்கு தொட்ட பக்கமெல்லாம் ரத்தம் வருது. ரொம்ப வலிக்குதுமா. அதுக்கு வாயில உடைச்சிருவேன். இதுக்கு மேல உடைக்கிறதுக்கு என்னமா இருக்கு? ஏடா ஊருக்குள்ள பெரிய சண்டையர் மாதிரி மீசையில முறுக்கிட்டு தெரிஞ்ச, இப்ப என்னடா ஆச்சு? இது ஒட்டு மீசடி. நான் முறுக்கிட்டு தெரியுவேன், அதை எடுத்து பையில வச்சுக்கிட்டு தெரியுவேன். ஒரு மீசையை வச்சுக்கிட்டு நான் வீரன் நீ எப்படி முடிபட்டுவேன்? என்ன அம்மா பிள்ளை என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன தடிச்சு உன் காது என்ன டமாரமா? நாங்க ரெண்டு பேரும் வாய் கிளியிற அளவுக்கு கத்தி பேசுறோம், என்ன பேசுறீங்கன்னு கேக்குறேன். சம்பந்திமா, ரகுவுக்கு சோதாவை பிடிச்சிருச்சா? அம்மா, நான் ரகு கூட கொஞ்சம் பேசணும். நானும் உங்ககிட்ட தனியா பேசணும். ஏதோ சின்னஞ்சிருசு பேசணும்னு ஆசைப்படுறீங்க, அந்த ரூம்ல போய் பேசுவாங்க. அது வரைக்கும் நம்ம இந்த ரூம்ல பேசுவோமா? அது எடுத்துட்டு அக்கல வச்சுவா. சம்மந்திக்க மாப்பிள்ள மாதிரி மூஞ்சி முகர எல்லாம் ரத்தம் வரணும் போல இருக்குது. சின்ன வயசுல உன் மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அந்த வயசுலயாவது உன் மூஞ்சில முழிச்சிருக்கலாம். இப்ப பார்க்க பயங்கரமா